பாதாம் எல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்மூதியாக சாப்பிடும்போது அந்த ஃபேட் அளவு உங்களுக்கு அதிகமான ஆக்னி எல்லாம் வரலாம். பாலக்கீரை ஸ்மூத்தின்றது ஆயுர்வேதம் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. பச்சையா அரைச்சி குடிக்கிறது ஆயுர்வேதம் எப்பயுமே அட்வொகேட் பண்ணது கிடையாது. நம்ம குடல் காலங்காலமா சமைச்ச உணவை ஜீரணம் பண்றதுக்கு தான் பழகி இருக்கிற ஒரு குடல். என்ன கான்செப்ட்ல குடிப்பாங்க, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு, இது ரா ஃபுட்டு, இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஐடியால குடிப்பாங்க. என்ன ஆகும், இந்த பச்சையா இருக்கிற பாலக்குல எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் மஞ்சள்ல ஜாஸ்தி இருக்கிறது பாலக்குலயும் இருக்கும். டெய்லி இதை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கால்சியமோட பைண்ட் ஆகி உங்களுக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் குடிக்கலாம். எப்பயுமே குடல் ஜீரணம் பண்ண முடியல, ஜீரணம் சரியா இல்லைன்னா ஸ்கின்னு தான் முதல்ல எஃபெக்ட் பண்ணும். இப்போ க்ரீன் ஸ்மூத்தி நான் சாப்பிடுவேன்னா அது 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 ஒரு விஷம்னே சொல்லலாம். அதை நீங்க சாப்பிடவே கூடாது. ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு தான் சாப்பிடணும்.